Hi guys and welcome to my channel. ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் ஒரு யூனிவர்சல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சீரியல் அவுட், சீரியல் இன் பேரலல் அவுட், பேரலல் இன் பேரலல் அவுட், பேரலல் இன் சீரியல் அவுட் இந்த 4 ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் பற்றியும் பார்த்தாச்சு. அதுவும் இல்லாமல் பைடைரக்ஷனல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் பற்றியும் பார்த்தாச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே விட இந்த ஷிஃப்ட் ரெஜிஸ்டர், அதாவது யூனிவர்சல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் வந்து ரொம்பவே ஸ்பெஷலானது. அது என்ன அப்படின்னா, மற்ற ஷிஃப்ட் ரெஜிஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒர்க்கை மட்டும் தான் அதால் பண்ண முடியும். இப்போ சீரியல் அவுட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சீரியலாக இன்புட் கொடுப்பீங்க, சீரியலாக அவுட்புட் எடுப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷன் மட்டும் தான் அதால் பண்ண முடியும். பட் இந்த யூனிவர்சல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்னால நிறைய ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ண முடியும். அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சீரியல் இன்புட் ஃபார் ஷிஃப்ட் ரைட் அப்படின்னு இருக்கும். இங்கே நீங்கள் இன்புட்டை சீரியலாக கொடுத்து அவுட்புட் வந்து உங்களால் எடுக்க முடியும். அதாவது டேட்டா வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ண முடியும். இப்போ இதே இந்த சைடு பார்த்தீங்கன்னா சீரியல் இன்புட் ஃபார் ஷிஃப்ட் லெஃப்ட் அப்படின்னு இருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட் சைடு டேட்டா கொடுத்து லெஃப்ட் சைடு வந்து அதை எடுத்துக்க முடியும். இந்த மாதிரியான மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸ் இதில் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேரலாக இன்புட்ஸ் கொடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா I0, I1, I2, I3 இது எல்லாமே பேரலல் இன்புட்ஸு. இந்த மாதிரி பேரலல் இன்புட்ஸ் கொடுத்து நீங்கள் பேரலாக அவுட்புட் எடுக்க முடியும். கீழே பார்த்தீங்கன்னா A0, A1, A2, A3 இது எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேரலல் அவுட்புட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் எப்படி ஒர்க் ஆகுது, ஃபஸ்ட்டு இதனுடைய கனெக்ஷன்ஸை பற்றி பார்த்துருவோம். இந்த ஷிஃப்ட் ரெஜிஸ்டரை பொறுத்த வரைக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 பிட் யூனிவர்சல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர். எதனால் 4 பிட் அப்படின்னு சொல்கிறோன்னா, இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4 ஃப்ளிப் ஃப்ளாப் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த ஃப்ளிப் ஃப்ளாப்பை வச்சு தான் இது ஒரு 4 பிட் யூனிவர்சல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுவும் இல்லாமல் இதில் ஃபஸ்ட்டு கனெக்ஷன்ஸை பார்த்துருவோம். இதனுடைய கனெக்ஷன் வந்து ரொம்பவே சிம்பிள் தான். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம 4 மல்டிப்ளெக்ஸர் யூஸ் பண்ணுறோம். இந்த மல்டிப்ளெக்ஸர் நம்ம எதனால் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் நமக்கு 4 இன்புட்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த 4 இன்புட்ஸை சிங்கிள் அவுட்புட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம மல்டிப்ளெக்ஸர் வந்து யூஸ் பண்ணுறோம் பேசிக்காக. அதாவது இப்போ நீங்கள் டேட்டா வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதையும் நீங்கள் இந்த ஃப்ளிப் ஃப்ளாப்புக்குள்ளார தான் கொடுப்பீங்க. அதே நேரத்தில் நீங்கள் ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க டேட்டாவை, அதையும் பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கிற ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கு தான் நீங்கள் இன்புட்டாக கொடுப்பீங்க. திருப்பி பார்த்தீங்கன்னா பேரலாக இன்புட் கொடுத்தாலும் இந்த ஃப்ளிப் ஃப்ளாப்புக்குள்ளாரே தான் நீங்கள் இன்புட் வந்து கொடுப்பீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஃப்ளிப் ஃப்ளாப்னால பார்த்தீங்கன்னா எல்லா இன்புட்ஸையும் ஒரே நேரத்தில் கெட் பண்ண முடியாது. ஸோ அந்த 4 இன்புட்ஸையும் சிங்கிளாக கன்வெர்ட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா இதனுடைய ஆப்ரேஷன் வந்து ரொம்பவே ஈஸி. அதனால தான் நம்ம மல்டிப்ளெக்ஸர் வந்து யூஸ் பண்ணுறோம். 4 ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கும் 4 மல்டிப்ளெக்ஸர் வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ 4 மல்டிப்ளெக்ஸர் அப்படின்றப்ப இந்த ஃபஸ்ட்டு உள்ள மல்டிப்ளெக்ஸருக்கு வந்து அதனுடைய அவுட்புட் எடுத்து ஒரு ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கு இன்புட்டாக கொடுத்துருவீங்க. அதே மாதிரி ரெண்டாவதாக இருக்கிற மல்டிப்ளெக்ஸருடைய அவுட்புட்டை வந்து இந்த ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கு இன்புட்டாக அதே மாதிரி 3, 4ன்ட்டு நீங்கள் மட்டும் கொடுத்துருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மல்டிப்ளெக்ஸரில் வந்துட்டு 0, 1, 2, 3 அப்படின்ட்டு நம்பர்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற மல்டிப்ளெக்ஸர்னுடைய 0வை எடுத்துகிட்டு போயிட்டு செகண்ட் உள்ள மல்டிப்ளெக்ஸர்னுடைய 1ல் கனெக்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த 0வை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மல்டிப்ளெக்ஸர்னுடைய 1ல் கனெக்ட் பண்ணணும். இந்த மல்டிப்ளெக்ஸர்னுடைய 0வை எடுத்துகிட்டு போய் இதனுடைய 1ல் கனெக்ட் பண்ணணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கனெக்ஷன்ஸு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ள மல்டிப்ளெக்ஸரில் 2, அதாவது இந்த 2ங்கிற இடத்துல இருந்து ஒரு இன்புட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் A2வில் வந்து கொடுத்துடணும். அதே மாதிரி செகண்ட் உள்ள மல்டிப்ளெக்ஸரில் 2 எடுத்துகிட்டு போயிட்டு A3யில் வந்து கொடுத்துடணும். இடையில பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளிப் ஃப்ளாப் இருக்கும், அதோடய வந்து சைமல்டேனியஸாக நம்ம இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மல்டிப்ளெக்ஸரில் ஒரு 2ங்கிறது இருக்குது, இதை எடுத்துகிட்டு போயிட்டு A0. அப்போ பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் வந்து A3ங்கிறது இருக்கும். இதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம 0வையும் 1ஐயும் கனெக்ட் பண்ணியிருப்போம். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா A3 அப்படின்றத எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த மாதிரி கொடுத்துட்றோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது செட் ஆஃப் கனெக்ஷன்ஸு. இது அவ்வளோதான். மூணாவதாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மல்டிப்ளெக்ஸர் இயங்கிறதுக்காக செலக்ட் லைன்ஸ் நம்ம கொடுக்கணும். இந்த செலக்ட் லைன்ஸ் நம்ம எதை பேஸ் பண்ணி கொடுப்போம் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி மல்டிப்ளெக்ஸர் டாப்பிக்லேயே பார்த்தாச்சு. அதை நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட் இருக்கும், அதை போய் நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். இது ஒரு 4:1 மல்டிப்ளெக்ஸர் அப்படின்றதுனால நம்ம 2 செலக்ட் லைன்ஸ் வந்து கொடுக்குறோம். அதாவது S0ன்னு ஒன்று, S1ன்னு ஒன்று. இந்த 2 செலக்ட் லைன்ஸையும் பார்த்தீங்கன்னா நம்ம காமனாக எல்லா மல்டிப்ளெக்ஸருக்குமே வந்து கொடுத்துருவோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆரோ மார்க்ஸ்லாம் வந்து ஒரே மாதிரி இதுலேயே வந்து இப்படியே போட்டுருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது செட் ஆஃப் கனெக்ஷன்ஸு. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாக் பல்ஸ் வந்து கொடுக்கணும். இப்போ எல்லா ஃப்ளிப் ஃப்ளாப்பும் இயங்கணும் அப்படின்னா அதுக்கு பேசிக்காக கிளாக் பல்ஸ் வந்து தேவைப்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கிளியர் அப்படின்றது நீங்கள் கொடுத்தாலும் ஒன்று தான், கொடுக்கலனாலும் ஒன்று தான். அது வந்து நமக்கு நெசசரியாக தேவை கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்துட்டு சீரியல் இன்புட் ஃபார் ஷிஃப்ட் ரைட் அப்படின்றது இல்லையா, இந்த இன்புட் எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு மல்டிப்ளெக்ஸனுடைய 1ல் கொடுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சீரியல் இன்புட் ஃபார் ஷிஃப்ட் ரைட்டுன்னு இருக்கு இல்லையா, இதை எடுத்துகிட்டு வந்து கடைசி மல்டிப்ளெக்ஸனுடைய 2ல் வந்து கொடுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமானது வந்துட்டு பேரலல் இன்புட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த பேரலல் இன்புட்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த I3 எடுத்துகிட்டு வந்துட்டு 3ல் கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த I2 எடுத்துகிட்டு போய் 3ல் கொடுக்கணும். ஸோ இந்த I1 எடுத்துகிட்டு வந்துட்டு 3ல் கொடுக்குறோம்.
ஐ நாட் எடுத்துட்டு வந்து 3ல கொடுக்கணும். பேசிக்கா என்னன்னு பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் ரைட்னு இருக்கிறத ஃபர்ஸ்ட் மல்டிபிளெக்சனுடைய 1ல கொடுங்க, ஷிஃப்ட் லெஃப்ட்னு இருக்கிறத கடைசி மல்டிபிளெக்சனுடைய 2ல கொடுங்க, மீதி இருக்கிற பேரலல் இன்புட்ஸ் எல்லாத்தையுமே எல்லா மல்டிபிளெக்சனுடைய 3ஆம் நம்பர்ல வந்து கொடுத்துருங்க. ஸோ இதான் பாத்தீங்கன்னா இந்த யூனிவர்சல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டருடைய கனெக்ஷன்ஸ். ஸோ இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் ஒன்று இருக்கு. அதுலயும் இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா S1 S0 அப்படின்ற 2 செலக்ட் லைன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த செலக்ட் லைன்ஸுக்கு நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா இந்த யூனிவர்சல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டருடைய கண்ட்ரோல் டேபிள். இதுல பாத்தீங்கன்னா S1 S0 அப்படின்றது நம்ம அந்த மல்டிபிளெக்சர்ஸுக்கு கொடுத்த செலக்ட் லைன்ஸ். இதில் நீங்க இப்போ 0 0 அப்படின்னு இன்புட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த விதமான சேஞ்சஸும் நடக்காது. அதாவது டேட்டா வந்து ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து இந்த S1 இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்துட்டு நீங்க 0ன்னு கொடுக்குறீங்க, S0க்கும் நீங்க 0ன்னு கொடுக்குறீங்க. இது ரெண்டுமே நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா எந்த விதமான சேஞ்சஸும் நடக்காது. ஏற்கனவே நீங்க கொடுத்திருந்த டேட்டா அப்படியே ஸ்டோர் ஆகி அப்படியே தான் இருக்கும். ஸோ இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவதா என்ன சொல்றாங்க அப்படின்னா 0 1 அப்படின்னு நீங்க இன்புட் கொடுக்கணும். அதாவது S1க்கு 0, S0க்கு வந்து 1 அப்படின்னு கொடுக்கணும். S1க்கு வந்து 0, S0க்கு வந்து 1 அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா டேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் ரைட், அதாவது டேட்டா வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு ஷிஃப்ட் ஆகும். அதாவது இங்க பாத்தீங்கன்னா சீரியல் இன்புட் ஃபார் ஷிஃப்ட் ரைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதே மாதிரி லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு வந்து டேட்டா வந்து ஷிஃப்ட் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது விஷயம். மூணாவது பாத்தீங்கன்னா S1க்கு வந்து 1, S0க்கு வந்து 0 அந்த மாதிரி கொடுத்து பாருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா ஷிஃப்ட் ரைட் டு லெஃப்ட் வந்து டேட்டா ஷிஃப்ட் ஆகும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா S1க்கு வந்து 1, S0க்கு வந்து 0 இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கிறபடி, அதாவது பாத்தீங்கன்னா டேட்டா வந்து ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா S1க்கும் 1, S0க்கும் 1 இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா பேரலல் லோடு நமக்கு கிடைக்கும். அதாவது பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டுத்துக்குமே 1, S0க்கும் 1 கொடுக்குறீங்க, S1க்கும் 1 கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்க மேல பாத்தீங்கன்னா பேரலல் இன்புட்ஸ் அப்படின்ற ஒன்று இருக்கும். ஸோ இந்த பேரலல் இன்புட்ஸ் படி பாத்தீங்கன்னா I3 I2 I1 I0 இதுல நீங்க இன்புட் கொடுத்து நீங்க அவுட்புட் வந்து பேரலா உங்களால எடுத்துக்க முடியும். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா இந்த யூனிவர்சல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டருடைய ஆப்ரேஷனு. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன மாதிரியான அவுட்புட் தேவை அப்படின்றத பொறுத்து நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இந்த செலக்ட் லைன்ஸுக்கு, அதாவது S0 S1க்கு வந்து நம்ம டேட்டா வந்து கொடுத்துக்க முடியும். ஸோ கம்பேரிட்டிவ்லி மற்ற ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸ்லாம் கம்பேர் பண்றப்ப இந்த யூனிவர்சல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ல ஆப்ரேஷன்ஸ் வந்து அதிகமாக பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து மற்றதை கம்பேர் பண்றப்ப இது ரொம்பவே ஸ்பெஷலாக வந்து இருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ல பாத்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்க தான் செய்யுது. அது என்ன அப்படின்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு டேட்டா ஷிஃப்ட் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த பர்டிகுலர் டயத்துல அந்த ஒரு ஆபரேஷன் மட்டும் தான் அதால பண்ண முடியும். லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு மட்டும் தான் டேட்டா ஷிஃப்ட் பண்ண முடியும். பேரலா இதே நீங்க இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா அப்போதைக்கு வந்து அது வேலிடா ஆகாது. ஸோ இப்போ இதே நீங்க பேரலல் இன்புட்ஸ் வந்து கொடுக்குறீங்க, பேரலா அவுட்புட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பர்டிகுலர் டயத்துல அந்த ஒரு ஆபரேஷன் மட்டும்தான் அதால பண்ண முடியும். மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு டேட்டா ஷிஃப்ட் பண்ணுறது, ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு டேட்டா ஷிஃப்ட் பண்ணுறது அப்படின்ற ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டயத்தில் பண்ண முடியாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷிஃப்ட் ரெஜிஸ்டரில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ். இது இந்த ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்னு இல்லை, பைடைரக்ஷனல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்லையும் இருக்குது. அதையும் நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே போஸ்ட் பண்ண ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம். என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் மற்ற ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸை விட அதிக ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மற்றதுக்கும் இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் அப்படின்றத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இன்ஃபர்மேட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.